பார்க்கடலை வாசுகி என்ற பாம்பினை கொண்டு கடைந்து அதிலிருந்து வந்த அமிர்தத்தை எடுப்பதற்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை மூண்டது. அப்பொழுது மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தார். பிறகு தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அசுரர்களை அனைவரையும் வதம் செய்தார்கள். இதை பார்த்து பயந்த பிரம்மாசுரன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார். சிவபெருமானும் பிரம்மாசுரன் கண்முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பிரம்மாசுரன் மூவுலகங்களையும் நான் ஆட்சி செய்ய வேண்டும் மற்றும் என் கையால் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாகி விட வேண்டும் என்று வரம் கேட்டான். நீ கேட்டபடியே ஆகட்டும் என்று வரம் அளித்தார் சிவபெருமான். ஆனால் சிவபெருமான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு செயலை செய்தான் பிரம்மாசுரன். வரம் வாங்கிய பிறகு சிவபெருமானின் தலையிலேயே கை வைக்க நெருங்கி வந்தான். பிரம்மாசுரனை கண்டு சிவபெருமான் அந்த இடத்திலிருந்து மறந்துவிட்டார். பிறகு இந்த செய்தி மகாவிஷ்ணுவின் காதில் ஒலித்தது. இதில் ஆத்திரமடைந்த மகாவிஷ்ணு பிரம்மா சூரனை அழிப்பதற்காக மோகினி அவதாரம் எடுத்து அவனின் மாளிகைக்கு சென்றார். பிரம்மாசுரன் யார் நீ என்று கேட்டார். அதற்கு மகாவிஷ்ணு தங்களின் வீரத்தினை கண்டு தங்களை மகிழ்விப்பதற்காக சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று கூறினார். பிறகு நாட்டியத்தினால் பிரம்மாசூரனை மயக்கினார். அதில் மயங்கி போன பிரம்மாசுரன், மனித மாமிசங்களே ரசித்து போன எனக்கு உன் அழகிய நடனத்தை ரசிக்க வைத்தாயே, நீ சம்மதித்தால் எனக்கு மனைவியாகலாம் என்று கூறினான். அந்த சமயத்தில் விஷ்ணு ஒரு சூழ்ச்சமத்தை செய்தார். ஐயனே, எனக்கு ஒரு குறிக்கோள் உள்ளது. என்னை மணக்கும் மணாளன் என்னுடன் நடனமாடி வென்றால் மட்டுமே என்னை மணக்க இயலும் என்று கூறினான். பிரம்மாசுரனும் மூவுலகங்களையும் ஆளும் எனக்கு இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல என்று கூறி நடனம் போட்டியில் களம் இறங்கினான். விஷ்ணுவும் போட்டியின் இறுதியில் தன் கையால் தலையை தொட்டார். மோகினி ரூபத்தில் இருக்கும் விஷ்ணுவின் அழகில் மயங்கி போன பிரம்மாசுரன் தான் என்ன செய்கிறான் என்று தெரியாமல் தான் தலையிலேயே கை வைத்து சாம்பலாகி போனான். அதன் பிறகு மோகினி ரூபத்தில் இருக்கும் விஷ்ணுவின் அழகில் மயங்கினார் சிவபெருமான். பிறகு சிறிது காலம் கழித்து இருவருக்கும் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தெய்வ குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையினை பம்பை நதியாம் புண்ணிய நதியின் கரையில் விட்டுவிட்டு இருவரும் சொர்க்கம் நோக்கி புறப்பட்டனர். அந்த சமயத்தில்தான் மன்னர் ராஜசேகரன் பிள்ளை வரம் வேண்டி கோயில் குளம் சென்று பூஜை புனஸ்காரம் செய்து வந்தார். இந்த சமயத்தில் ஒரு நாள் அவர் வேட்டையாடுவதற்காக பம்பை நதி கரையோரம் வந்தார். சலசலக்கும் பம்பை ஆற்றின் சத்தத்தில் ஒரு மெல்லிய பச்சிளம் குழந்தையின் சத்தம் மன்னர் ராஜசேகரின் காதில் ஒலித்தது. என்னவென்று அருகில் சென்று பார்த்தபோது கொடிய மிருகங்கள் உலவும் இந்த காட்டில் இந்த சிறு குழந்தை எப்படி வந்தது என்று குழம்பி போய் நின்றார். அந்த இடத்திற்கு வந்த ஒரு அந்தணன், மன்னா, அதிர்ஷ்டம் உன் அரவணைப்பில் உள்ளது. குழந்தை இல்லையே என்ற உன் இயக்கம் இறைவன் காதுகளை சென்றடைந்தது. இதோ இவன்தான் உன் வாரிசு, நவரத்தின மணிமாலை அணிந்திருக்கும். இவன் இனி மணிகண்டன் என்று அழைக்கப்படுவான். இனி குழந்தையால் உனக்கும் உன் நாட்டிற்கும் பெருமை புகழ் வந்து சேரும். இவனது 11வது வயதில் இவன் யார் என்று உனக்கு உணர்த்துவான் என்று கூறி சென்றார். காலங்கள் உருண்டோடின. மணிகண்டன் குருகுலத்தில் வேத சாஸ்திரங்கள் புராணங்களை கற்று தேர்ந்தான் மற்றும் வில்வித்தை, வாழ்வித்தை, கம்பு, சிலம்பு, குதிரை ஏற்றம் போன்ற ஏனைய வித்தைகள் அனைத்தையும் கற்று ஒரு சிறந்த வீரனாக திகழ்ந்தான். ஸ்ரீ ஐயப்பனின் குருநாதர், உன்னை போன்ற ஒரு சிறந்த மாணவனை என் வாழ்வில் நான் பார்த்ததே இல்லை. சிவனின் அம்சமும் விஷ்ணுவின் ஆற்றலும் உனக்குள் குடிகொண்டிருக்கிறது என்று பாராட்டினார். ஐயப்பன், குருவே, நான் தான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும் என்று கூறி உங்களுக்கு குரு தட்சணையாக என்ன வேண்டும் என்று கேட்டான். குரு, எனக்கு குரு தட்சணை நீ கொடுக்க வேண்டும் என்றால் என் மகனுக்கு சிறு வயதில் இருந்தே காது கேட்காது, வாய் பேசாது. முடிந்தால் அவனை குணப்படுத்தி காட்டு என்று கூறி சென்றார். ஸ்ரீ ஐயப்பன் அவரது புதல்வனை பேசவும் வைத்து கேட்க முடியாத அவன் செவியில் ஆற்றலை கொடுத்து கேட்கவும் வைத்தார் ஸ்ரீ ஐயப்பன்.